அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். பேச்சுவார்த்தை முழுமையாக ஃபெயிலர் ஆனதுக்கப்புறம் மேபி இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தாக்கல் நடத்துவதற்கான ஆயத்த பணிகள் முழுமையாக தொடங்கினதுனால இறுதி கட்டமாக பாகிஸ்தானுக்கிட்ட லைட்டாக தூது விட்டுருக்காங்க. பாகிஸ்தான் ஃபைனலாக ஏதாவது முடியுமான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச மிரட்டல் ஈரானில் அமெரிக்க தரப்புலேருந்து விடப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஈரான் தரப்பில் சொல்லப்பட்ட செய்திகள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக ஒரு பரபரப்பான தகவலுக்குள்ளே நுழைய போகிறோம். நீங்கள் பரபரப்படையாமல் அப்படியே சுமக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்தியாவோட செய்தி ஒன்று சொல்லிடுறேன். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பில் இந்த பெட்ரோல் டீசலினுடைய பயன்பாட்டை கொஞ்சம் குறைங்க, முடிஞ்சால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி பள்ளிக்கூடங்கள்லாம் ஆன்லைன் வகுப்புகளுக்கு பரிந்துரைங்க அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் மத்தியில் ஒரு பேனிக். நார்மலாகவே சும்மாவே ஒரு பதற்றம் இருக்கும். ஒருவேளை பெட்ரோல் பங்கெல்லாம் இனி கிடைக்காதா அப்படின்னு மறுபடியும் ஒரு பதற்றம். அதனால் மக்கள் அங்கங்கே முண்டி அடித்து ஓடுவாங்கன்ற அடிப்படையில் மறுபடியும் மத்திய அரசாங்கம் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களே பயப்படாதீங்க, பதற்றப்படாதீங்க, இது ஒரு ரெகுலரான அறிவிப்பு தான், நம்மக்கிட்ட போதிய அளவுக்கான இருப்பு இருக்கிறது, இது நம்ம சேமிப்பதற்கான ஒரு வழிமுறைகளை பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுல நிறைய பேர் இந்திய பிரதமர்களே ஒரு தான் முதல் முறையாக சொல்லியிருக்கிறார். அப்படின்னா ஏற்கனவே 1967 இந்திரா காந்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஜூன் 6, 1967 அப்பயும் இதே மாதிரி தான் நம்ம அந்நிய செலாவணியை கொஞ்சம் கையிருப்பு ஹோல்ட் பண்ணுவதற்காக டோன்ட் பை கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் கொஞ்சம் ரெக்வஸ்ட் வச்சுருந்தார். அதே மாதிரி தான் நம்ம இப்பயும் பார்க்கலாமா அப்படின்னாங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு. பட் பிரதமர் மோடி அவர்கள் தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் தான் மக்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் முண்டி அடித்து ஆஹா விலை குறையுமா, இந்த சாக்கை வச்சு வாங்கிடலாமா அப்படின்னு நிறைய மக்களுக்கு தோன்றும். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தோட பர்ச்சேஸை விட இந்தியானுடைய பர்ச்சேஸ் தாங்க கோல்டு அதிகம். அதாவது மற்றவங்கெல்லாம் அரசாங்கம் மட்டும்தான் வாங்கும், ஆனால் எங்கள் பப்ளிக் நிறையா வாங்குகிறோம். ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறத விட இந்திய மக்கள்கிட்ட, குறிப்பாக சவுத் இந்தியன் மக்கள்கிட்ட தான் மிகப்பெரிய அளவுக்கு கோல்டு இருக்குது. அதனால் இந்த கோல்டு அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியறதை நிறுத்த முடியுமா அப்படின்னா இன்றைக்கே பார்க்க முடிகிறது. தங்கத்தோட விலை பார்த்தோம்னா கிராமுக்கே 230 ரூபா பக்கம் ஏறிடுச்சு. அப்போ ஃபுல்லாகவே விலை சவரனுக்கு 1840 ரூபாய் ஏறி இருக்குது. ஒருவேளை மோடி அவரோட அறிவிப்பினால் தங்கம் விலை குறையும். நேற்றே பெரிய ஒரு போராட்டம்லாம் பார்க்க முடிஞ்சது. தங்க நகை வியாபாரிகள்லாம் ஐயோ ஏற்கனவே எங்கள் தொழில் ரொம்ப மந்தமாயிடுச்சு, இந்த சூழ்நிலையில் பிரதமர் அவருடைய அழைப்பினால் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறதா. ஏன்னா தங்க விலை ஃபுல்லாக குறைஞ்சது அப்படின்னா கோல்டுகளை ஃபுல்லாக அடி வாங்கும். இந்த சமயத்தில் நிறைய அளவுக்கு அடி வாங்கும். அதனால் அவங்களாம் பெருசாக போராட்டம் பண்ணாங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் நடக்காது, இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒன்று போர் யுத்தம் காலம் தொடங்கிச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். யுத்தம் முடிஞ்சதுன்னா மறுபடியும் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம பார்க்க முடியுது. இது இங்கே இருக்கக்கூடிய தகவல். ஃபைனலாக அமெரிக்காவுடைய அஃபீஷியல்ஸ் பாகிஸ்தான்கிட்ட வேறு ஏதாவது பாசிட்டிவ் மெசேஜ் உங்களால் ஈரான்கிட்ட கன்வே பண்ண முடியுமா? ஃபைனலாக பாகிஸ்தான் கொஞ்சம் இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ண முடியுமா, நாங்கள் தாக்குதலுக்கான ஆயத்த பணிகளை இறங்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் இதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடிகிறது. பாகிஸ்தான் மீது சற்று அதிருப்தியில் இருக்காங்க அமெரிக்கானுடைய வெள்ளை மாளிகை. நேற்று நாங்கள் முழுமையாக ஈரான்கிட்டேருந்து எதுவுமே நாங்கள் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் கூட, நீங்கள் ஈரானுடைய RC-130 உடைய ஏர்க்ராஃப்டை ராவல்பிண்டி ஏர்பேஸில் நீங்கள் இறக்கியிருக்கீங்க. அதாவது மீடியேட் பண்ணும்போது இறக்கியிருக்கீங்க. அவங்களுடைய போர் விமானங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் நடுநிலை வகிக்கிறதுல தவறீங்களா, ஈரான் பக்கம் முழுமையாக இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வெள்ளை மாளிகை தரப்பில் கேட்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பாகிஸ்தான் கண்ணீர் வடிப்பாங்க. தலைவரே, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஊன்னு சொன்னனே, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறத விட நீங்கள் சொல்கிறத நான் அதிகமாக கேட்டிருக்கேன். அவங்க பேச்சுவார்த்தைக்கு சும்மா வரேன்னு லைட்டாக சொன்னாவே நீங்கள் தான் தலைவரே வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி
இந்த இந்த பூ உலகில் மண்டியிட்டது ஈரான்லாம் சொல்லி இந்த பேச்சுவார்த்தையை குலைச்சதே நீங்கள் தான். இப்போ ஓடி வந்து இதை நான் உங்களுக்கு சலுகை காட்டுற மாதிரி நினைக்கிறீங்களே, இது நியாயமானு நினைப்பாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தை எப்போல்லாம் லைட்டாக அப்படியே இப்படி வர மாதிரி தெரியுதோ, ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுவார், ஒரு 3 ட்விட்டை போடுவார் பாரு, மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடுவார். அவ்வளோதான், பாகிஸ்தான் மண்டியிட்டு விட்டது, வெற்றி பெற்று விட்டோம், நாங்கள் அடித்த அடியில் இறங்கி வந்தது, இடித்த இடியில் படித்தே விட்டார்கள் அப்படின்ட்டு 4 ட்விட்டை போடுறது. உடனே அவங்க என்ன பண்ணுறது, டென்ஷன் ஆகிட்டு சண்முகம் வண்டியை திருப்பு, மறுபடியும் இந்த ஆள் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு கோச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தைலாம் நடக்கும். இந்த மாதிரி சமயத்தில் மறுபடியும் நீங்கள் பாகிஸ்தான் மீது குவிப்பது என்பது பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு இன்டர்மீடியட் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி கூட ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது ஓவல் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது 2 விதமான நிகழ்வுகள் நடந்தது. மனுஷன் நைட்டு பாவம் தூங்குறதில்ல போல், ஒரே பிஸியாக இருப்பார் போல். அதனால் அங்கே வந்து அப்படியே அங்கே பின்னாடி பேசும்போது சொக்கி விழுகிறாரு, கீழே விழுந்து மண்டை வந்து உடையாத குறை தான். அந்த அளவுக்கு மனுஷன் வந்து பாவம் தூங்கி வலிகிறாரு, ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறார் அப்படின்றாரு எங்கள் அதிபர் அவங்க தரப்பில். இன்னொரு தரப்பில் திடீர்னு அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, அங்கே யுத்த காலத்தில் குறிப்பாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஒரே சமயத்தில் ஈரான் வந்து 111 மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க நம்மளுடைய ஷிப் மீது. ஆனால் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரியாக்ட் பண்ணோம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரியாக்ட் பண்ணதுனால தான் ஜஸ்ட் நம்ம ஒரு நிமிடமோ ஒரு 2 நிமிடமோ தவிர்த்தோம் அப்படின்னா பல பில்லியன் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகியிருக்கும். அந்தளவுக்கு நம்ம வந்து ஆக்டிவாக செயல்பட்டுருக்கோம். பட் இதெல்லாம் வந்து ஈரானுடைய ஒரு ரேங்க் கால்குலேஷன். இதற்கான பதிலடிகள் வந்து நிச்சயம் கொடுக்கப்படும். ஏன்னா அங்கே ஈரானுடைய மக்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஈரான் மக்களே வீதியில் இறங்கி போராடுங்கள், அவர்களிடம் ஆயுதங்கள் இல்லை, அவர்களிடம் கன் கூட இல்லை, தைரியமாக போராடுங்க. குர்தீஸ் மக்கள் தான் ஏதோ போகிறேன்னு கொஞ்சம் எங்களை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நீங்களாவது இறங்கி உங்கள் சுதந்திரத்துக்கு போராடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன, குர்தீஸ் மக்களுக்கு இவங்க ஆயுதம் கொடுத்து பெரிய அளவுக்கு அடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அது ஈரான் தொடர்ந்து குர்தீஸ் நிலைகள் மீது தாக்கல் நடத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக முறியடித்திருக்கிறார்கள் என்பதும் இந்த இடத்துல நிரூபணமாகிறது ட்ரம்ப்போடைய ஸ்டேட்மெண்ட்டில். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் யூஎஸ்எஸ் அலாஸ்காவிலிருந்து ஒகிகோ கிளாஸ் பேலஸ்டிக் மிசைல் சப்மரைன் அங்கே நோக்கி ஈரானை நோக்கி வந்து போக சொல்லியிருக்காங்க. ஒரே சமயத்தில் 20 செகண்ட் நியூக்ளியர் மிசைல்ஸை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடியது. ஏற்கனவே ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் மீது அணு ஆயுத தாக்கலை நடத்தி விடுவோம் என்று மிரட்டலை விடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான மிரட்டல்களுக்கு அடிப்படையவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் கொடுத்த 14 அம்ச கோரிக்கையில் கையெழுத்திட்டு விட்டு அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த மாதிரியான மிரட்டல்களுக்கு ஒருபோதும் அடிமணிய மாற்றோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு சென்காம் சார்பாக வந்து B-1Bனுடைய டியாஜோ கார்சியாவில் இருக்கக்கூடிய போர் விமானத்தையும் அவங்க கிட்டக்கூடிய பொசைடன்ஸையும் அதிகமாக அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய போர் விமானங்களையும் அடிக்கடி ஃபோட்டோலாம் போட்டு எல்லாம் தயாராக இருக்கிறதுன்ற மாதிரியான ஒரு மிரட்டலை விடுறாங்க. பட் அவங்க தரப்பில் இருந்து பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கேலிபஃப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது வழக்கமாக நீங்கள் காட்டுற மிரட்டலாக தான் நாங்கள் பார்க்குறோம், எங்கள் தரப்பில் எல்லாருமே தயாராக இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணினா கூட எங்கள் பங்காளிகளையும் சேர்த்து அடி பண்ணிட்டாங்க, அமெரிக்கா ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட எங்கள் பங்காளிகளும் நாங்கள் புழக்க போகிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ பங்காளிகள்லாம் ஐயோ தலைவா டென்ஷனாக வரீங்க அப்படின்ட்டு மறுபடியும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடியுமான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஃபாக்ஸ் நியூஸ் போன்ற சேனல் சரி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் சேனல் என்ன பண்ணிட்டாங்க, யூஏஏ கோத்து விட்டுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி கூட பென்குரியன் விமான நிலையம் ஃபுல்லாக என்கேஜாக இருக்கிறது பார்க்க முடியுதுங்க இஸ்ரேலில். இதுக்கு முன்னாடி எம்டியாக இருக்கும் ஒரு மாதிரி, பட் ஃபுல்லாக என்கேஜாக இருக்குது. எல்லாமே வந்து ரீஃபுல் டேங்கர், போர் விமானங்கள் எல்லாமே நேற்றிருந்து அந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரி தான் வீரர்கள் எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்காங்க. எந்த நேரத்தில் எதுனாலும் நடக்கலாம். பட் ட்ரம்ப்போட சீனாவுடைய பயணம் தான் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் அப்படியே கொஷின் மார்க்காக இருக்குது. நான் போயிட்டு சீனா கிட்ட ஷி ஜின்பிங் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன், ஒன் ஆஃப் த சூப்பர் கை, அந்த கை கிட்ட பேசிட்டு ஈரானோட நிலைப்பாடும், அப்புறம் நாங்கள் தைவான்கிட்ட ஏன் நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்குறோன்றதை நேரடியாக பேச போகிறோம், ஆஹா ஓஹோன்றாரு. பார்க்கலாம் 14ஆம் தேதி போகிறாரா, இன்னும் ஒரு நாள் இருக்கா, பார்க்கலாம் என்ன போய் பேச போகிறாரு, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது நிகழ்கிறதா அப்படின்றது நம்ம பார்க்கணும். அது டைவர்ஷன் டாக்டிக்ஸான்னு பார்க்கலாம். பட் இன்னொரு ஆங்கிளில் வந்து ஃபாக்ஸ் நியூஸ் வந்து யூஏஏ வந்து ஃபுல்லாக கோத்து விட்டாங்க. இந்த தடவை யுத்தம்னு வரும்போது யூஏஏ வந்து அதிகமாக அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யூஏஏ வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸாகவே நாங்கள் அனுப்புறதுக்கு ஒரு பெரிய டீமே ப்ரிப்பேர்டாக இருக்குது. இந்த தடவை வந்து ரொம்ப கடுமையான தாக்குதலை யூஏஏ முன்னெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து ஒன்லி டிஃபென்ஸ் மோடில் இருந்தாங்க. இந்த தடவை வந்து ரிட்டர்ன் டு அட்டாக்கிங் மோடு, அதற்கான பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்கள் தான் இஸ்ரேலை உள்ளே விடுறது,
அது மாதிரி நிறைய வேலைகளை வந்து செய்திருக்கிறாங்க. கண்டிப்பாக வீரர்களை வந்து களத்தில் இறக்குறாங்கன்ற மாதிரி ஃபாக்ஸ் நியூஸ் வந்து ஒரு குண்டை போட, அப்புறம் இன்னொரு குண்டு வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து கண்ணா இதெல்லாம் வந்து ரொம்ப பழசு கண்ணா, நான் ஒரு தகவல் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ போர் நிறுத்தம் வந்த அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா, லேவன் அப்படின்ற ஒரு ஐலாண்டு தீவு, லேவன் அப்படின்ற ஒரு ஐலாண்டு தீவில் அங்கே ஈரானுடைய ஒரு ரிஃபைனரி, அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருந்தது. அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது யார் தாக்கல் நடத்துனாங்கன்னே கடைசி வரைக்கும் தெரியல. யுஏஇன்னாங்க, யுஏஇ மறுத்தாங்க. எல்லாமே கடைசியில் வந்து ஒரு மர்மமாகவே இருந்தது. ஒரு 3 எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்கல் நடத்தினது, சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்கல் நடத்தினது. இன்றைக்கி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து அவங்க ஆராய்ச்சியின் மூலிமா என்ன கண்டுபிடிச்சி சொல்கிறாங்கன்னா, அது வந்து யுஏஇ தான் அந்த கோபத்தில் தான் அடிச்சுட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ ஃபாக்ஸ் நியூஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அப்புறம் ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தடவை கலந்து இறங்கி களத்தில் அடிக்கிறாங்கன்னு சொல்ல உடனே இப்போ ஈரானுக்கு வாடா பங்காளி, உன்னை தான் நான் எதிர்பார்த்தேன், உன்னை இப்போ சேர்த்தி பொழக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல சவுதி அரேபியா ஓடி வந்து, ஐயா இந்த தாக்குதலை எங்களுடைய நிலைகளை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதையும் பார்க்க முடிகிறது. நீ சவுதி அரேபியா என்ன தான் கத்தினாலும் கதறினாலும், என்ன தான் கெஞ்சி கூப்பாடு போட்டாலும், நாங்கள் வந்து இதில் கலக்கலை, நாங்கள் தள்ளி நிற்கிறோம், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்களும் கத்தாரும் இங்கே எல்லாம் சொன்னால் கூட ஈரான் உங்களை அடிக்காமலாம் விட மாட்டாங்க. கண்டிப்பாக அமெரிக்க நிலைகளை அடிக்கிறோன்னு சொல்லுவாங்க. கடைசியில் இவங்க அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடித்தா அவங்க பங்காளிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அடிப்பாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடிகிறது. ஏன்னா ஈரான் வந்து ஈரான்ற பாருங்கள், அமெரிக்கா வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் வந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போன கப்பல் கூட பெருசாக தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டிருக்கிறதுன்ற பதிவுகள் இன்று கூட வந்து பார்க்க முடிகிறது. இருந்தாலும் நேற்று ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ ஃபெயிலர் ஆச்சோ மறுபடியும் நான் வந்து ஃப்ரீடமாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்துகிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால் பார்க்கலாம் இறுதிக்கட்ட முயற்சிகள் என்ன நடக்கிறது. பட் எந்த நேரத்துலையும் தயாராக இருங்க, அலர்ட்டாவாக இருங்க. கலாட்டாவாக கூட இருக்கலாம், அலர்ட்டாகவும் இருக்கணும். நம்ம என்ன காரணம் அப்படின்னா, எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக 100ல் 150% மேலேயே நீங்கள் இந்த இடத்துல பர்சன்டேஜ் போட்டுக்கலாம் தென்படுகிறது. இஸ்ரேல் தொடர்ந்து தனது சதன் லெபனான் பகுதியில் தாக்குதல் அதிகம் கொண்டே இருக்கிறார்கள். இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அந்த டாட்டாக இருக்குல்ல, அது எல்லாமே தாக்குதல். அதே போல் லெபனான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிரையாட் ஷாமோனான்னு சொல்லிட்டு சதன் லெபனானு கீழே இஸ்ரேலுடைய பகுதிகளை குறிவைத்து தாக்குதலை நிகழ்த்துறாங்க. வீரர்களை முன்னேற விடாமல் தொடர்ந்து நாங்கள் தடுத்து கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆரம்ப கட்டத்தில் 8லேருந்து 10 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, வெஸ்ட் பேங்க் பகுதியில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டிடங்கள்லாம் வந்து புல்டோசர் மூலிமா இடித்து தகர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறதுன்ற குற்றச்சாட்டை சுமத்தி இடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி வெஸ்ட் பேங்க் பகுதியில் பாலஸ்தீன குடியிருப்புகளை தாக்கல் நடத்துவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாததற்கான கடுமையான எதிர்ப்புகளும் தொடர்ந்து தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட ஐரோப்பா வந்து பாலஸ்தீனத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் தாக்கல் நடத்துறது இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா பொருளாதார தடைகளை போட வேண்டியது சூழ்நிலை ஏற்படும்னாங்க. அது கூட கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள்ன்றதை பார்க்க முடிகிறது. இந்த கடுமையான சூழ்நிலையில் குரூடாயிலோட விலை வந்து மிக கடுமையாக ஏறி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கும் விதிவிலக்கு இல்லை. அமெரிக்காவும் இதுவரை வந்து 8வது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்குங்க. 8வது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து ஒக்கல்யாமான்ற ஒரு பகுதியில் டுல்சா என்ற பகுதியில் பற்றி எரிஞ்சிட்ருக்காங்க. எப்படி எரிஞ்சுது என்னன்னே தெரியல. இது மிகப்பெரிய சம்பவமாக பார்க்குறாங்க. சின்ன சின்ன சம்பவமாக இருந்தாலுமே வந்து உலகளாவிய அளவில் இந்த மாதிரி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது ஏதோ ஒரு சம்பவம் மர்மமான முறையில் நடந்துகிட்டே தாங்க இருக்குது. அமெரிக்காவில் 8ன்னு நான் சொல்லலை, ஒட்டுமொத்தமாக உலகளாவிய அளவில் இது வரைக்கும் 8 முக்கிய எண்ணெய் கிடங்குகள் அடுத்தடுத்து எரிஞ்சிட்ருக்கு. இது எல்லாமே மினிமம் 1,30,000 பேரல் பர் டேவுக்கு உருவாக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள். நம்ம இந்தியாவுடைய ராஜஸ்தானில் அஃபெக்ட் ஆச்சு இல்லை, அதோடு எல்லாம் சேர்த்து இதை நான் சொல்கிறேன். நான் எல்லாம் சேர்த்து இது வரைக்கும் 8க்கு மேலே பாதிப்பு இருக்குது. எங்கேயோ விசாரணை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குல்ல, எல்லா நாடுமே பாதிக்கப்படுகிறது. ரைட்டு அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் இன்னுமே அங்கே கியூபா மீது தாக்கம் நடத்துவதற்கான ஆயத்த பணிகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்காங்க. ஏன்னா அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து கியூபா மீது தொடர்ந்து ஆக்டிவாக இருக்காங்க. அவங்களுடைய MQ-4C இருக்கட்டும், இல்லை P-8A இருக்கட்டும், E-3 IR-135 MQ-9A தொடர்ந்து கியூபாவை சுற்றி பயங்கரமாக வாட்ச் பண்ணுறாங்க. அவங்களுடைய முக்கிய நிலைகளை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. February 4லேருந்து இன்ன வரைக்கும் அவங்க ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு சுற்றி நோட்டமிட்டு இருக்காங்கன்றது பாருங்கள். ஏற்கனவே கியூபா வந்து அடுத்த டார்கெட்டாக வந்து சொல்லியிருந்தாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இது புடின் அவர்களுடைய பதிவு. புடின் அவர்கள் வந்து
சின்ன வயசில் படித்தார் இல்லையா, அவர் ஃபஸ்ட்டு டீச்சர். அந்த டீச்சரை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக அவரே ஓனாக காரை ட்ரைவ் பண்ணியிருக்கிறார். ஒரு அதிபர் அவரே காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த டீச்சரை வந்து அவங்கள வந்து ஞாபகார்த்தமாக நீங்கள் வந்து பரேட் டேவுக்கு வரணும்னு சொல்லிட்டு, இந்த விக்டரி டே ஈவெண்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நேரில் அழைத்த அந்த தருணத்தை வந்து அங்கே ரஷ்யா தரப்பில் வந்து கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்கன்றதோ ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது. சதர்ன் கலிஃபோர்னியாவுடைய மேயர் ஒருத்தர் இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது கலிஃபோர்னியாவுடைய மேயர், சதர்ன் கலிஃபோர்னியா மேயர். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான ஆர்டிக்கல் வெளியிடுறது, சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக செயல்படுறது. இந்த நாடெல்லாம் வேஸ்ட்டு, சைனா தான் சூப்பர் அப்படின்றது, அவரோட ஆர்டிக்கலை தொடர்ந்து மக்கள் மத்தியில் பயங்கரமாக ப்ரொபகண்டா பண்ணுறது. அதனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அமெரிக்கான்னா, நீங்கள் சைனாவில் போயிட்டு மேயராக கூட தேர்ந்தெடுத்தால் கூட அந்தளவுக்கு நீங்கள் புகழ்பாட மாட்டீங்க, இங்கேருந்து பாடுறீங்களா, மக்களை வந்து ஃபேக்காக ரெடி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தேச துரோக வழக்கில் கைதான மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய தகவல். பிரதமர் மோடி அவர்கள் 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 5 நாள் பயணம் UAE போகிறாங்க, நெதர்லாண்டு போகிறாங்க, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி. இதெல்லாம் இந்த முக்கியமான காலகட்டம். எதற்காக இந்த ஒரு செய்தி அப்படின்னா, யுத்தம் நடைபெறும் பட்சத்தில் இந்த ஒரு சந்திப்பு மிக முக்கிய சந்திப்பாக, ஏன்னா நம்ம ரொம்ப தடுமாறிட்டு இருக்கோம். க்ரூட் ஆயிலோட விலையினுடைய வரவு வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சு. எப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் ஃப்ரீடமாக கொண்டு போகிறோன்னு நினச்சாரோ அப்போவே எல்லா ஃப்ரீடம் முடிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த அறிவிப்புகள்லாம் வர முடியுதுன்னு பார்க்க முடிகிறது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதல் விஷயம் வந்து ட்ரம்ப்பினுடைய ஒரு ஃபோன். அந்த ஃபோன் வந்து மினிமம் அமௌண்ட்டு கட்டினீங்க, அதாவது $100 பக்கம் கட்டினீங்க, டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா பிராண்டட் T1 ஃபோன் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ரீச் ஆயிரும், ஷிப்மெண்ட் பண்ணிடும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. அந்த ஆஃபரில் ட்ரம்ப் பேச்சை நம்பி 6 லட்சம் மக்கள் வந்து கட்டியிருக்காங்களாம். ஆனால் இன்ன வரைக்குமே அவர் பதவியேற்றே கிட்டத்தட்ட பல மாதம் ஆகிவிட்டது, இன்ன வரைக்கும் எதுவுமே ரீச் ஆகலையாம். இது ஒரு பெரிய மோசடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே இந்தியாவில் கூட $250 ஒரு ஃபோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோனே அனுப்பலை. பெரிய ஒரு மோசடியாக இருந்ததில்ல. இதெல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. பாரு, யாரோ ஒருத்தர் இங்கேருந்து அங்கே காப்பி பண்ணி அமெரிக்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலும். இன்னொன்று வந்து ஹெஸ்போலானுடைய தாக்குதல்களை நான் உங்ககிட்ட சார்ட் மூலியமாக காட்ட விரும்புகிறேன். ஹெஸ்போலானுடைய சார்ட் பாருங்கள், மே 3ஆம் தேதியிலிருந்து தனது தாக்குதல்களை அதிகமாக பண்ணியிருக்காங்க. மே 7, 8, 9, 10 பாருங்கள், தனது தாக்குதலை மிகப்பெரிய அளவுக்கு அதிகப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிட்டு இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஸோ ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.